உங்களுக்கு எல்லாம் தோணும் நம்ம ஐயப்பா சுவாமி மேல நம்ம பசங்கள் அவ்வளவு பக்தி ஆயிட்டாங்க உங்களுக்கு தோணும். அப்படி மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஒரு புனிதமான வழிபாட்டு முறையை காமெடி என்ற பேர்ல என்னெல்லாம் பண்றாங்க நீங்களே பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சில சம்பவங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அது சில சம்பவம் பார்க்கறதுக்கு கோபமாகவும் இருக்கும், சில சம்பவம் பார்க்கறது காமெடியாகவும் இருக்கும். வீடியோ வந்து பெஸ்டா பாக்கிங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன அறுவலை திட்டிட்டு இருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டுறீங்களா? ஆள வெட்டுறதுக்கு யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா? என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. முன்னாடி ஒரு சம்பவம் நடந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இந்த சம்பவம் இசைவாணி அந்த ஐயம் சோரி ஐயப்பா அந்த பாட்டு படிச்சதுக்கு 2018ஆம் ஆண்டு படிச்ச பாட்டுக்கு 2024ஆம் ஆண்டு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவுக்கு செஞ்சு விட்டீங்க. அது தப்புன்னு சொன்னா இதுவும் தப்பு தான். நீங்க அது ஐயப்ப சுவாமிய ஒரு இழிவா பாட்டு படிச்சதுக்காக வேண்டி கோர்ட் கேஸ் எல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணீங்க. ஆனா இப்படி ஒரு இந்த வழிபாட்டை இப்படி அந்த காமெடி என்ற பேர்ல இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றானுங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல. அதுக்கு லைக் கமெண்ட் எல்லாம் நிறைய போட்டீங்க. சூப்பர் அண்ணா சூப்பர் ப்ரோ எல்லாம் போட்டிருக்கீங்க. அது தப்புண்டா இதுவும் தப்பு தான். நீங்க உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு உனக்கு தக்காளி சட்னி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றானுங்க, காமெடியா பண்ணா ரசிக்கானுங்க, அதை கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சீரியஸா பண்ணா வச்சு செய்யறானுங்க. என்ன உலகம் பண்ண தெரியல. பாப்போம் என்னத்தை சொல்ற. என்னதா இருந்தாலும் இது பண்றது இப்படி பண்றது ஒரு புனிதமான ஒரு வழிபாட்டு முறையை இப்படி காமெடி என்ற பேர்ல இப்படி இழிவுபடுத்துறது வந்து தப்பு தான். உங்களோட அபிப்பிராயம் என்னண்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது சரியா இல்ல தவறாண்டு நீங்க தான் சொல்லணும். நீங்களே பதிவிடுங்க. பாப்போம் அடுத்த வீடியோ பாப்போம். எப்படி எடுவேன் புஷ்பா எடுவேன். எப்படி எடுவேன்னு பாத்தீங்கன்னா புஷ்பா எடுவேன். இப்போ புதுசாக ஒரு இறங்கிக்கான இவன் தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போய்த்திருக்கான். அந்த சுனாமி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கடா நினைக்கிறேன். சுனாமி அந்த ஒரு சம்பவம் நடந்த அதுக்கு பிறகுதான் இந்த முகத்தையை நான் பார்க்க இணையதளத்தில். எங்க போனாலும் ஆகும் நான் கையில கிடைக்கிறத தூக்கி கலக்கலாம் சொல்றது வீடியோல. ஆனா சசிகுமார் செய்யற மைண்ட் வாங்கி சொன்னே ஒண்ணா இருந்திக்கும். என்ன இளவுக்குள்ளா வந்து மாட்டிப்பட்டோம். கருத புடிச்சு முடுக்கல மாறிடா சிக்கிட்டு. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம் பாருங்க நினைக்கிறேன். அவன் எங்க போனாலும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து பார்த்தே போர் அடிச்சு போயிட்டு எங்க போனாலும் இன்ஸ்டாவுக்கு போனாலே ட்ரோல் பண்ணாலே இவன் வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கி. சாரி இவர வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கி. முடியலடா இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்லங்க நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேங்க. சாரிங்க. ஜாலி எல்லாம் வேணாங்க, அது தப்புங்க. ஜாலி எல்லாம் வேணாங்க, அது தப்புங்க. அப்படியே என்ன பாக்குற மாதிரி இருக்கு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஆனா தனியா அம்பிட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திக்க மாட்டேது. இதுவே வேறவன்ல அறிந்திருந்தா என்ன நடந்திக்குமோ தெரியல. வீட்டுல அப்படி வளர்க்கலங்க. சாரிங்க. 500 இருங்க. ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா நகலமா இருக்கும். அவன் நல்ல நேரம் அன்னைக்கு நாங்க ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உண்மை ஒரு தாரம். என்ன பைத்தியார கூட்டம் தெரியல. இங்க இதுகளுக்கு தான் பைத்தியம் போட்டு இதையும் கடவுள்ன்ற பேர்ல கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்றாங்க பார்த்தாலே இந்த நம்ம மக்கள் மேல இப்ப இதான் நம்புற மக்கள் மேல கோவம் தான் வருது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறது சொல்றேன் தெரியல. இதெல்லாம் என்ன சொல்ற பாப்பம் என்ன செய்யறாங்க. சொல்லு எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. சொல்லு அவ்வளவுக்கு ஒரு அறிவில்லையாண்டு இதுகள் நம்பிக்கிட்டு அதுவும் அந்த அருள் கொடுக்குற போசை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நம்பலாம்.
ஆனா இப்படியான விஷயத்தை தான் இந்த மக்கள் எப்படி நம்புறாங்கன்னு தான் புரியல. ஏதோ ஏமாத்துறவங்க கேட்க மட்டும் நம்ம மக்கள் எல்லாம் முட்டாள் மக்கள் எல்லாம் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னையும் கடைசியில சீரியஸா பேச வச்சுட்டாங்க. மாமா கோவம் வந்துருச்சு. போய்க்கோ நீ என்ன விட்டு போயிடாதே இருந்தாலே அது ரங்கமே சோலி முடிச்சு போய வந்து எங்க இருந்தா புதுசு புதுசா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்த மாறாங்கன்றியா. ஆனா இப்படி எல்லாம் படிச்சா ட்ரெண்டிங் ஆகுதானே, அதான் நீங்க ஆச்சரியம் இருக்கு. நம்ம இவ்வளவுதான் போட்ட ஒரு லைக் பெறுது இல்லையா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதாச்சும் பரவாயில்ல. இன்னொரு இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் பண்றீங்க பாருங்க என்ன செய்யறாங்க. மின்னலே ஏ மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஊரே கூடி நின்று அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமா செல்லமா குஞ்சிதே மௌனமே. அமரம் படத்துக்கு வந்து சோதனை. ஆனா ஒவ்வொருத்தர் கிளம்புறானுங்க. இப்படி செஞ்சு ஒவ்வொருத்தரா முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க. ஏதோ பண்றானுங்க, ஆனா ட்ரெண்டிங் ஆகுறானுங்க. அதுல நினைச்சா கொஞ்சம் சந்தோஷம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்கோ என்ன மாதிரி புள்ளிங்கோவா இருக்கணும். ஆமா, ஏன் புள்ளிங்க டிமாண்ட் இப்போ? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? ஏன்னா அவங்க தான் கெத்து. புள்ளிங்கோ மட்டும் தான் கெத்து, மற்றவன் எல்லாம் கெத்து அப்படிதான் சொல்றாரு. ஆனா இப்படியான மாப்பிள்ளை கிடைக்குமோ? ஒருவேளை இப்படியான மாப்பிள்ளை கிடைக்குமா என்னன்னு தெரியல. நாங்க எல்லாம் சென்னை பிள்ளைங்கடா, நீங்க எங்கடா கலைங்க சென்னைக்கு. ஏன் பொம்பளைடா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல. அந்த சோழி முடிச்சு எங்க மாப்பிள்ளை மாட்டிப்படக்கூடாதோ அங்கே மாட்டிப்பட்டுட்டாரு. பொண்டாட்டி வந்துட்டா. ஆனா இன்றைக்கு அவரு கதை முடிச்சுட்டு வச்சு செஞ்சு விட்டுருவாங்களா இறைக்கு. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. அந்த அந்தங்க ఎందుకున్నవి చిట్టి గుండెకే నువ్వు నచ్చవి. என்ன ப்ரோ கோலம் இது? நினைக்கும் போது கொடுத்து வச்சவன அரிப்பான் போல இறைக்கு. ஒரே ஒரு வளைக்கு 4 பொண்ணுங்க, ஜாலி தான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருப்பாங்க தோணுது. இப்படிதான் இந்த போன் அப்படியே அடிச்சு உடைச்சு போட்டு இப்படி செவனை இப்படி குந்திட்டு இருக்கணும் போல இன்னைக்கு. ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக் கொள்வோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னும் ஒரு செம்மையான ரோலோட மீண்டும் சந்திக்கலாம்.